இப்படி இப்படி போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ராகு கேது. சரிங்களா? இதுதான் வம்சத்தை குறிக்கிறது அப்படின்னு ஒரு தகவலும் உண்டு. ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடிய அமைப்பும், ரெண்டாவது அந்த குலத்தின் வம்சத்தை குறிப்பது. இதை குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த நாகதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரங்கள்லாம் இந்த பாம்புகள் பின்னுனது போல இருக்கக்கூடிய பாம்பு சிலைகளை நீங்க அந்த அரச மரத்தடியில் கொண்டு வந்து வைங்கன்னுவாங்க. இல்லைன்னா அந்த தோஷத்துக்கு உண்டான ஸ்தலம், இப்போ காளகஸ்தி போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான பாம்பு பின்னுன உருவ சிலைகளை நிறைய பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. சில கோவில்கள்லாம் இதனால தான் அதை வாங்கி வைக்க சொல்கிறோம். இந்த பாம்பு பின்னுனது போல இருக்கும். சரிங்களா? இப்போ ராகுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா, அது ராகு காலத்தில் கோவிலுக்கு போய் துர்கை தேவியை வழிபாடு செய்கிறது. கேதுக்கு பரிகாரம் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஐயா சொல்லுவார். அது என்னன்னா, யமகண்ட காலத்தில் கால பைரவரை தரிசனம் பண்ணுறப்ப அது கேதுவோடைய பலனை பெற்றுத்தரும் அப்படின்ற ஒரு பலன். ரெண்டாவது, பிள்ளையார் அவர் மேற்கு பார்த்து அமர்ந்திருந்தால் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் கருப்பு திரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கருப்பு திரி போட்டு நல்ல எண்ணெய் விட்டு விளக்கேற்றணும். இதை ஒரு 12 வாரங்கள் செய்யணும். அது இந்த கிழமை வேணாலும் இருக்கலாம். அது கேது காலத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த கேது நேரம்னு யமகண்ட நேரம், அந்த நேரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்யறப்ப உங்களுக்கு கேதுவோட ஆசைகள் கிடைக்கும். அது விநாயகர் மூலியமா கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவலையும் ஐயா தான் சொன்னார்.